சனாதன தர்மம். எவனுடைய நடத்தையானது அவனது இறப்புக்கு பிறகு நகர மற்றும் நாட்டுவாசிகளாலும் அவனது அமைச்சர்கள் மற்றும் நண்பர்களாலும் கொண்டாடப்படுகிறதோ அவனே மன்னர்களில் சிறந்தவனாவான். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள போர், வேதக்கல்வி, வேள்விகள், புலனடக்கம் போன்ற கடுமையான செயல்களை செய்வதால் ஒருவன் சூரியனின் தென்பாதையின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்கிறான். இதை பித்ருயானம் என்பார்கள். வடபாதையில் யோக தபங்களில் அர்ப்பணிப்புள்ளோர் பயணிப்பதை நீ காண்பாய். அழிவில்லாத பிரகாசமான அந்த உலகங்களுக்கு செல்லும் அந்த பாதையே யோகம் செய்யும் மனிதர்களுக்கு சொந்தமானதாகும். இது மறுபிறப்பற்ற முக்திக்கான பாதை. மனநிறைவின் மூலமே ஒருவர் சொர்க்கத்தை அடைகிறார் என்பதை நீ அறிய வேண்டும். மனநிறைவிலிருந்தே பேரின்பம் உதிக்கிறது. மனநிறைவை விட உயர்ந்தது ஏதுமில்லை. கோபம் மற்றும் இன்பத்தை கட்டுப்படுத்திய ஒரு யோகிக்கு மனநிறைவே உயர்ந்த புகழும் வெற்றியும் ஆகும். ஒருவன் எதனிடமும் எதனாலும் அச்சமடையாத போதும், ஒருவன் எந்த ஆசையும் வெறுப்பும் கொள்ளாத போதும் அவன் பிரம்ம நிலையை அடைந்ததாக சொல்லப்படுகிறான். ஒருவன் எந்த உயிரினத்திற்கும் செயலாலோ சிந்தையாலோ சொல்லாலோ தீங்கிழையாமல் இருக்கும்போது அவன் பிரம்மத்தை அடைந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவன் செருக்கையும் மடமையையும் கட்டுப்படுத்தி பற்றுகள் அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டால் ஒளி பொருந்திய ஆன்மா கொண்ட அந்த பக்திமான் தனி இருப்பை அழித்த நிலையான முக்தியை அடைய தகுந்தவனாகிறான். சிலர் அறத்தையும் சிலர் நன்னடத்தையையும் சிலர் செல்வத்தையும் விரும்புகின்றனர். ஒருவன் அறத்தை அடையும் வழிமுறையாக செல்வத்தை விரும்பலாம். எனினும் அத்தகு விருப்பத்தையும் கைவிடுவதே அவனுக்கு சிறந்ததாகும். அறச்செயல்கள் செய்வதற்காக செல்வத்தை விரும்புவதை விட செல்வத்தை விரும்பாமல் இருப்பதே சிறந்தது. செல்வத்துடன் பல களங்கங்கள் இணைந்திருக்கின்றன. அதன் விளைவாக அந்த செல்வத்தால் செய்யப்படும் அறச்செயலிலும் அவை இணைந்தே இருக்கின்றன. இதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். இதை நீயும் காண்பதே உனக்கு தகும்.